என்ன ராஜா, அவன் தூக்கத்தை கெடுத்துட்டேன். எனக்கு அவ்வளவு சீக்கிரம் தூக்கம் வராது. ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்களே, யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? எங்க ஐயாவும் என்ன மாதிரியே போலீஸ்காரனா இருந்தாரு. இந்த வாத்தியம் அவர் நல்லா வாசிப்பார், அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அப்படியா? வாழ்க்கையில தான் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு நினைச்சார். அது நிறைவேறல. சாகும்போது எங்க ஐயா என்ன கூப்பிட்டு, ராமையா, நான் ஒரு ஆபீசர் ஆயிருந்தேன்னா செத்ததுக்கு அப்புறம் எனக்கு போலீஸ் மரியாதை எல்லாம் கிடைச்சிருக்கும். அது நிறைவேறாமலேயே சாக போறேன். நீயாவது நான் செத்ததுக்கு அப்புறம் பியூகிள் வாசிச்சு என்ன பெரிய ஆபீசர் ஆக்கிடுறான்னு சொன்னார். நான் அத மாதிரியே செஞ்சேன். அவர் ஞாபகம் வரும்போதெல்லாம் இதை எடுத்து வாசிப்பேன். அப்புறம் எங்க அப்பா எப்படி ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி நானும் பெரிய ஆபீசர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இத்தனை வருஷமா ஏட்டாவே காலத்தை ஓட்டிட்டேன். இனிமே அது எனக்கு பெரிய உத்தியோகம். ஆனா ஒண்ணு, எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நான் இருந்தேன். என் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையா. ஏதோ நீ பிள்ளையாட்டம் வந்திருக்கிறியே, நாளைக்கே உன்னை ஸ்வீகாரம் எடுத்துக்கலான்னு நினைச்சேன். நீதான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. எனக்குன்னு சொல்லிக்க யாருப்பா இருக்கா? ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா. என்னதான் இருந்தாலும் அவன் அடுத்த வீட்டு சொத்து தானே. வருஷத்துக்கு ஒரு நாளாவது வாழ்ந்தானே எங்க அப்பேன்னு நினைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மகன் இல்லையே. கடைசியில இந்த ஏட்டு ராமையா தேவை கொல்லி வச்ச மகன் இல்லாம அனாதையா சாக போறான். அப்பா, ஐயா, நீ என்ன அப்பான்னு கூப்பிட்ட? ஆமாப்பா ராஜா, இது நிரந்தரமான அன்பா இல்ல என் ஆறுதலுக்காக சொல்றியா? இல்லப்பா, உண்மையாக சொல்றேன். உங்களுக்குன்னு யாருமே இல்லைன்னு சொன்னீங்க. அதே மாதிரி எனக்கு யாரும் இல்லை. நான் உங்களுக்கு மகனா இருக்க சம்மதிக்கிறேன். ராஜா, அப்படின்னா நாளைக்கே ஸ்வீகாரத்துக்கு ஏற்பாடு செய்யட்டுமா? சரி. राजा नामधेयस्य स्वीकारपुत्रस्य कर्तुं योग्यता सिद्धिरनुग्रहाणां शतमानं भवति शतायुः पुरुषः सतेन्द्रियायुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அப்பா கை கொடு. அயோக்கிய ராஸ்கல், அப்பன்டானா கையா கொடுக்கல, காலில் விழுந்து கூப்பிடு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்காய் சார், தீர்க்காய் சார். பெங்களூர்ல லட்சுமி பேங்கிங் சொசைட்டியை கொள்ளையடிச்சிருக்காங்க. அதுல ஒரு கேடியை ஃபாலோ பண்ணி நீங்க இங்க வந்திருக்கீங்க. இங்க வந்த உடனே உங்க கண்ணுக்கு சிக்காம அவன் காணாம போயிட்டான். எஸ் சார். இவ்வளவு பெரிய ஜனசமுத்திரத்துல அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? இட்ஸ் ராதர் டிஃபிகல்ட். போட்டோவும் இல்ல, பிங்கர் பிரிண்ட்ஸும் இல்ல. அந்த கேடியை நான் நேர்ல பாத்துக்கேன் சார். அவன் அடையாளம் எனக்கு நல்லா தெரியும். ஐ சி. ராமையா, உங்க 20 வருஷ சர்வீஸ்ல ஊட்டில எல்லா மூலமுடுக்கும் உங்களுக்கு தெரியும் இல்ல? தெரியும் சார். குட். இன்ஸ்பெக்டர் பிரசாத், உங்களுக்கு உதவியா சில அதிகாரிகளை அனுப்புறேன். அண்ட் ராமையா, இவர் கூடவே இருந்து இவருக்கு எல்லா உதவியும் செய்யுங்க. எஸ் சார். எங்கடா ஓடுற? அப்பா, இது போலீஸ் ஸ்டேஷன். வேற என்ன ரயில்வே ஸ்டேஷனா? நான் எதுக்கு உள்ள தள்ள? சார், குட் மார்னிங். குட் மார்னிங் தேவ. சார், இதான் என் மகன். ஓ, பேர் என்னப்பா? தங்கம். இல்ல சார், ராஜா. ஆமா சார், தங்கராஜா பிள்ளை தேவர். என்னப்பா இது? தங்கராஜா பிள்ளை தேவர். குறும்புகார பையன் சார். எனக்கு பிள்ளையா வந்திருக்கிறான்ல, அதனால பிள்ளை. என் கூட சேர்ந்துட்டான்ல, அதனால தேவர். ஓஹோ, அதுதான் இவ்வளவு சிபாரிசா? சரி சரி, உள்ள கூட்டு போங்க. எதுக்கு? போலீஸ் உத்தியோகம்னா சும்மாதானா? முதல்ல உனக்கு வைத்திய பரிசோதனை நடத்தணும்.
நாளையில இருந்து அந்த ஹீரோ கிராப் எல்லாம் இருக்கக்கூடாது, முதல்ல வெட்டி எறி. ஐயா சொன்னதை கேட்டியா ராஜா? நாளை காலையில நம்ம பார்பர் முன்சாமி வர சொல்றேன். முடிய நல்லா ஒட்ட கட் பண்ணி சம்மர் அடிச்சுக்க. போலீஸ் ட்ரெஸ்ஸும் போட்டுட்டீங்கன்னா பாதி கேடிங்க உன்னை பார்த்து பயப்படுவானுங்க, மீதி கேடிங்க தான் இந்த ஏட்டு ராமையா தேவரை பார்த்து பயப்படுவானுங்க. அப்புறம் இந்த டவுனே அப்பங்கிட்டியும் அவங்கிட்டியும் டவுன் இல்ல சார்? ராஜா 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 சார், என்னது எனக்கு உண்மை புரிய மாட்டேங்குது. ஒண்ணுமில்ல தேவை, சாதாரண வலிப்பு தான். பூட்ஸ் ஓடப்பட்டா சரியா போயிடும். கான்ஸ்டபிள்ஸ், பூட்ஸை கட்டி மூக்கட்டை காட்டுங்க. ராஜா முருகா, ஒன்னாத்திரி கொஞ்சம் தண்ணி கொண்டா. எப்பாடி சார், தண்ணி சார். உடம்புக்கு என்ன ராஜா? காக்கா வலிப்பு. எப்ப இருந்து? அது சின்ன பிள்ளையில இருந்து அப்பப்ப வரும், அப்பப்ப போயிடும். பையனுக்கு வேற வேலை தான் பாத்துக்கணும். ஏன் சார், இங்கே வேலை கொடுத்தீங்கன்னா நானும் கூட மாட பாத்துக்குவேன் இல்ல? நாளைக்கே ஏதாவது கேஸ் பிடிக்க போறான்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்துல வலிப்பு நோய் வந்துட்டா அவன் உயிருக்கு தானே ஆபத்து. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும்னா முதல்ல ஹெல்த் நல்லா இருக்கணும். அப்ப நான் வரட்டுங்களா? இங்கே இருப்பா, சாயந்தரம் என் கூட போலாம். வேண்டாப்பா, இங்க வந்ததுனாலதான் கொஞ்ச நாள் இல்லாம இருந்த வலிப்பு மறுபடியும் வந்துருச்சு. நான் இங்க இருந்தேன்னா மறுபடியும் வலிப்பு வந்துடும், நான் போயிட்டேன்னா தான் மறுபடியும் வலிப்பு வராது. நான் மறுபடியும் என்ன ராமையா யோசிக்கிறீங்க? நான் பையனை தான் சார் சுவீகாரம் எடுத்தேன், வலிப்பு எடுக்கலீங்க. உத்தியோகம் நடக்குதுங்க கழுத, நான் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன குறைச்சல்? எனக்கு என்னன்னா, நாளைக்கு இந்த பயலுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு வந்து தாலி கட்டுற நேரத்துல வலிப்பு வந்துருச்சுன்னா எல்லா பையனும் கேவலப்படுத்தி விடுவானே. தாலி எதுக்குங்க, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சு விடுறேன். இந்த பூங்கா எவ்வளவு அழகா இருக்குது. அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? ஊரை சுத்தி காட்டுற புரோக்கரா இருக்கிறே தவிர புருஷனா தெரியலையே. ஐயோ, புருஷன் என்ன சொன்னீங்க? பின்ன இல்லையா? அவங்களே வாராங்க. எவங்க? அவங்கதான். நில்லுங்க. அடிடி நீங்களா? ஆமா, நாங்கதான். ஆமா, அன்னைக்கு ஆரம்பிச்ச ஓட்டத்தை இன்னும் நிறுத்தவே இல்லையா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அவருக்கு ஒண்ணு இல்லைங்க. நம்பாதீங்க. இங்கதான் கடந்து மனசு படக்கு படக்குன்னு அடிச்சுக்குது. இந்தாங்க, பரபரப்பா வந்தீங்க, பரபரப்பா ஓடிடுங்க, இல்லைன்னா அருவருப்பா ஏதாவது நடந்திருக்கும். நான் வரணுங்க. போகாதீங்க, இல்லைங்க. ஆனா சும்மா இருங்க. அன்னைக்கு ரயில் பெட்டியில ராக்கமா பாட்ட முதலடியோட நிறுத்தி போட்டு போயிட்டீங்களே, ரெண்டாவது அடி கொஞ்சம் சாட காட்டி பாடுங்க. எனக்கு டைம் இல்லைங்க. பாடுங்க. பாடிட்டு ஓடையா? 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்த மடி, அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்த மடி. சின்னாள பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையாலே கட்டி விடவா? என் அத்தை அவ பெத்த, என் மெத்த, என் மெத்த, என் மெத்த, என் மெத்த, என் மெத்த. அட ஈரோட்டார நீங்களா? நான் அவிகள்ல நினைச்சேன். நீ கம்முனு. அவர்கிட்ட விடுங்க. இங்க எதாவது வேண்டாம். இது என் பொண்டாட்டிங்க. யாரா இருந்தாலும் நான் பொது இடத்துல இப்படி விளையாடுனீங்க, புக் பண்ணிடுவேன். ஆமா, இங்க ஒரு ஆம்பளை வந்தானா? ஏனுங்க, நீங்க ஆம்பளை இல்லீங்களா? ஆட இவிக கூட அழகாத்தான் இருக்காங்க. எவ்வளவு? என்ன தவிர உனக்கு எல்லாத்தையும் பிடிக்குது. ஊருக்கு வா சொல்றேன்.
மேம். வண்டி வரதை கவனிக்காம கிராஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம நேர்ல சந்திக்கிறோம் இல்லையா ராஜா? நோ யுவர் மிஸ்டேக்கன். என் பேர் ராஜா இல்ல, மஸ்தான். பேரை மாத்திக்கலாம், ஆனா என் மனசுல பதிஞ்சு போன உங்க உருவத்தை மாத்திக்க முடியுமா? மேல இருக்கிற கடவுள் பண்ற பெரிய மிஸ்டேக். சில சமயத்துல 2 உருவத்தை ஒரே மாதிரி படைச்சிடறான். நீங்க நினைக்கிற ராஜா நான் இல்ல. நீங்க என்ன ஏமாத்தலாம், ஆனா என் இதயத்தை ஏமாத்த முடியாது. நீங்க ராஜா தான். இத பாருங்க, உங்களை நான் இத்தனை நாளை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? நீங்க யாரையோ தேடிட்டு பழிய என் மேல போடுறீங்க. உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கலாம், ஆனா என் மேல எந்த தப்பும் இல்ல ராஜா. ஏதோ விபத்துல சிக்கி நீங்க இறந்து போயிட்டதாக சொல்லி எனக்கு வேற கல்யாணம் நிச்சயம் பண்ணாங்க. அந்த கல்யாண நேரத்துல உங்களை நேர்ல பார்த்த உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? மாலையும் தூக்கி போட்டேன், கல்யாணமும் நின்னு போச்சு. ஆனா நீங்க தான் நிக்கல, எங்கேயோ மறைஞ்சு போயிட்டீங்க. ஐ காட் மேடம், என் பேர் ராஜாவும் இல்ல, நான் எங்கேயும் மறையவும் இல்ல. என் வாழ்க்கையிலேயே உங்களை சந்திக்கிறது இதான் முதல் தடவை. ராஜா, குட் பை. டாக்ஸி. ராதா, நாம 2 பேரும் ஆசையை வளர்த்துக்கிட்டே போறோம். அது நிறைவேறுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. தெய்வ சன்னிதானத்துல வித்தியாசம் கிடையாது, ஆனா பணக்கார வீட்டுல நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னதான் இருந்தாலும் நான் சாதாரண பூட்டு ரிப்பேர் பண்ற ஷாப் வச்சிருக்கோம் தானே. ஏழை, ஆனா நீ பணக்காரின்னு சொல்ல போறீங்க. பணத்துக்கும் மனத்துக்கும் எங்க அப்பாவுக்கு பாகுபாடே கிடையாது. ராஜா, எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் அந்தஸ்தே பார்க்க மாட்டார். அதுக்காக தெரிஞ்ச நீ கிணத்துல விளையாட சொன்னா அதை தடுக்க வேண்டியது ஒரு தகப்பனுடைய கடமை இல்லையா? இப்படித்தான் வாழ்க்கையோட கனம் தெரியாத வயசுல ஆசைப்பட்டுட்டு பின்னால கஷ்டப்படுற பெண்கள் எத்தனையோ பேரை என் கண்ணால பார்த்திருக்கேன். பங்களாவை வளர்த்துட்டு உன்னை குடிசையில வாழ வைக்கிறதுக்கா பாடுபட்டு இவ்வளவு பணம் சேர்த்திருக்கேனா? அப்பா, ராஜா ஏழைதான், ஆனா ஏழ்மைங்கிறது குத்தமா? குத்தம் மட்டும் இல்லம்மா, அது கடவுளால கொடுக்கப்பட்ட தண்டனை கூட சொல்லுவேன். நல்லா கேட்டுக்க. எனக்கு மாப்பிள்ளை அவருக்கு அந்த ராஜாவுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. அவரை மறந்துரு. நாளையில இருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம். சமாதானப்படுத்துற அளவுக்கு எனக்கு சக்தி இருந்தா இந்த அர்த்த ராத்திரியில உங்களை தேடி நான் ஓடி வந்திருக்க மாட்டேன். நாளைக்கு என்ன ஆகும் யோசனை பண்ணியா? நாளைய பத்தி எனக்கு கவலையே இல்லை. கற்பனையில நாம எவ்வளவு கோட்டை கட்டி இருப்போம். அந்த கோட்டை கிடைக்காட்டாலும் எனக்கு குடிசையாவது கிடைச்சா போதும் ராஜா. ஆசையை நம்பி பாசத்தை உதறி தள்ளிட்டு வர்றது அவ்வளவு நியாயம் நான் நினைக்கிறேன். இதப்பா, மனப்பூர்வமா உங்க அப்பா சம்மதிக்கலன்னா நீ என்ன மறந்துரு. ராஜா, மரியாதையா வீட்டு. சின்ன குழந்தையா இருக்கும் போது பெற்றவங்க நெஞ்சில மிதிச்சா அது விளையாட்டு. இப்ப மிதிச்சா தாழ முடியாத வேதனை. அவங்க மனசு தாங்காது. இதை விட ஒரு உபதேசம் உனக்கு தேவையில்லைமா? ராதா, லாபம் கிடைக்குதுன்னு உன்னை தங்க வைக்காம அது பாவம் நினைச்சானே அந்த ராஜாவை நான் இப்பத்தாம புரிஞ்சுக்கிட்டேன். உன் மனசு மாத்திரம் இல்லம்மா, என் மனசையும் சேர்த்து இந்த ராஜா பிடிச்சுட்டான். ராஜா, பணத்தால நீ தாழ்ந்தாலும் குணத்தால ரொம்ப உயர்ந்துட்டப்பா. இது நீதான் என் மாப்பிள்ளை, நீதான் என் மாப்பிள்ளை. என் சொத்தை உனக்கு கொடுத்துட்டா அடுத்த நிமிஷமே அந்தஸ்து உயர்ந்துடும். ராதா, நாளைக்கே உங்க 2 பேர் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுறம்மா. வாழ்க்கையை தொடங்க போற நாளாச்சேன்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என் ஆசை நிறைவேற போகுதுன்னு எவ்வளவோ ஆனந்தப்பட்டேன். உங்களை எதிர்பார்த்து அடிக்கடி வாசலையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க வரல. ராதா, விருந்தாளிகள் வந்துட்டாங்க. மணி 8 போகுது. ராஜா எங்க காண இன்னும்? எதுக்கு திடீர்னு மறைஞ்சீங்கன்னு எங்க யாருக்குமே புரியல. மறைஞ்சவரை நேர்ல சந்திக்கிற நேரத்துல ஏன் உங்களையே நீங்க மறைச்சுக்கிட்டீங்க, அதுவும் எனக்கு புரியல. சார் வணக்கம். வணக்கம். வாங்க ஜெகநாத். ராமு, காபி கொண்டா. சௌரியமெல்லாம் எப்படி? ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். தேங்க்யூ. என்ன சமாதானம்? ஒண்ணு இல்ல, இதுவரைக்கும் என் குறைய யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. இப்போ எப்படி சொல்றதுன்னு புரியல. சொல்ல முடியாத காரியத்தை கண்டுபிடிக்க வழி கேட்கணும்னா நீங்க ஜோசியரைத்தான் பார்க்கணும். நான் டிஐஜி, ரவுடிசத்தை டீல் பண்றேனே தவிர ராசிகளை இல்ல. நான் சொல்ல போறது ஒரு சிநேகிதனை பத்தின விஷயம். எந்த சிநேகிதன்? என்ன பேர்? அதான் எஸ்.எம். ராஜரத்னம். ஸ்மக்லர் ராஜரத்னம்னு சொல்லுங்க. அந்த ராஸ்கல் என் கையில சிக்காம ரொம்ப நாளா தப்பிச்சுக்கிட்டே வரான். அந்த அயோக்கியனை பத்தின விவரம் ஏதாவது தந்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு நீங்க பெரிய உதவி செஞ்ச மாதிரி.
சார், அந்த திருட்டு போய் இவ்வளவு பெரிய தில்லுமுள்ளுக்காரன் எனக்கே தெரியாது. நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் அவங்கிட்ட முடக்கிட்டேன். எதுல முடக்கிருக்கீங்க? அதான் அந்த கடத்தல்ல. அந்த பொருளை நீங்க பிடிச்சிட்டீங்க. அவன் பேர்லயே அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. நீங்க கொஞ்சம் தயவு பண்ணா. புரியல. ஒண்ணு இல்ல, ரொம்ப சின்ன விஷயம் தான். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அதுல இருக்கு. அந்த பணம் எனக்கு கிடைக்கணும். அதுக்காக அதுக்கு இதுக்குன்னு 1-2 லட்சம் செலவான கூட பரவாயில்ல. நீங்க கொஞ்சம் கஞ்சாட காட்டினா. எந்த கண்? எடதா வலதா? ஏதோ ஒண்ணும் ஜாட காட்டினா போதும். எனக்கு 3வது கண்டு உண்டு தெரியுமில்ல மிஸ்டர் ஜெகநாத். உங்க பாஷையில 1-2 போனா பரவாயில்லைன்னு சொன்னீங்களே, அது எங்க பாஷையில லஞ்சம். என்ன விலை கொடுத்தா வாங்க பாக்குறீங்க? ராமோ, காஃபி எடுத்துட்டு போ. இந்த ஆள் இனிமே இங்க வந்தா நான் யாருக்கு போவேன் வழியே எதிர்க்கிறேன். வெரி குட் டிஆர்ஜி சார். இன்னைக்கு எனக்கு தான் வெற்றி. நான் ஜெயிச்சிட்டேன் பந்தயத்துல. என்ன வளர்றீங்க? ஒண்ணு இல்ல சார், நம்ம வியாபாரிகள் சங்கத்துல ஒரு பிரச்சனை. நம்ம டிஐஜி சார் கை ரொம்ப சுத்தம் நான் சொல்ல, 1-2 பேர் அது இல்லைன்னு சொல்ல, இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருன்னா பார்த்தேன், ஜெயிச்சிட்டேன். ஜெகநாத், எங்க அப்பா ஐஜியா இருந்தவர், நான் டிஐஜி. எங்க வம்சத்தை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. இனிமே என் குணத்தை இப்படி டெஸ்ட் பண்ண வந்தீங்கன்னா அவங்க யாரா இருந்தாலும் சரி அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி போடு. மன்னிக்கணும், இனிமே இந்த பக்கம் வரமாட்டேன். வரேன். ஹலோ மிஸ்டர் ஜெகநாத். என் பேர் ஜெகதீஷ், டிஐஜியோட மகன். கிளியரா சொல்ல போனா ஒரே மகன். உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா கிட்ட நீங்க லிப்ட் கேட்டீங்க, அவர் மறுத்துட்டாரு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு லிப்ட் கேட்கிறேன், தர முடியுமா? ஓஎஸ், கம் ஹியர். தேங்க்யூ. உங்க காரியத்தை சாதிக்கிறதுக்காக அப்பா கிட்ட நீங்க ஏதோ முக்கியமா பேசிக்கிட்டு இருந்த நான் கேட்டேன். அவர் ஆத்திரமா இருந்ததையும் நீங்க அடங்கி போனதையும் நான் பார்த்தேன். இதோ பாருங்க, என் அப்பாவுக்கு நான் ஒரே பிள்ளை, அதுவும் செல்ல பிள்ளை. உங்க காரியம் நடக்கணும்னா உங்களுக்கு தேவைன்னா ஐ மீன் ஜெகதீஷ். ஆனா ஒண்ணு, நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா அப்பாவுக்கு தெரியக்கூடாது. ஓகே? ஜெகதீஷ், நம்ம கோடன் பாத்தியா? இது என்ன பப்ளிக்ல இருக்க வேண்டிய பொருள் எல்லாம் பதுக்கி வச்சிருக்கீங்க? பதுக்க பதுக்க விலை ஏறும். பேசிக் பிரின்சிபல் தெரியலையே உனக்கு. சாரி, இப்பதானே உங்களோட சேர்ந்திருக்கேன், என்ன புரிஞ்சுப்பேன். இதை பத்தியா? இது அரிசி, இது கல். இது 2 கலந்து மார்க்கெட்ல விடுறோம். நீங்க விடுறீங்க, இதை சாப்பிடுற ஜனங்க உங்களை விடுவாங்களா? ஜனங்க விளம்பரத்தை தானே பாக்குறாங்க, சரக்கியா பாக்குறாங்க. இது என்ன மாவு? இது ஒரு சீப் பவுடர். இதோட ரியல் ஃபேஸ் பவுடர் கலந்து டப்பாவில் அடைச்சு. இது பத்தியா? சுதேசி துணி, இது விதேசி ஸ்டாம்ப். இது என்ன தெரியுதா? இந்தியன் விஸ்கி, ஃபாரின் பாட்டில். பாட்டில் வெளிநாடு, லேபிள் வெளிநாடு, கார்க் வெளிநாடு, ஆனா சரக்கு உள்ளூர். இதை குடிக்கிறவங்க ருசி தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? ஜெகதீஷ், ருஜிக்கா குடிக்கிறான், ரோலிங் தானே குடிக்கிறான். அப்படியே நீங்க பணத்தை ரோல் பண்றீங்க இல்லையா? கரெக்ட். வண்டர்ஃபுல். மிஸ்டர் ஜெகநாத், இதுவரைக்கும் நீங்க செஞ்சிருக்கிற பிசினஸ்ல 1000 தான் சம்பாதிக்க முடியும். நான் உங்களோட இன்னைக்கு சேர்ந்துட்டேன் இல்லையா? நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்ய போற பிசினஸ்ல லட்சமா சம்பாதிக்கலாம். சில்வர், கோல்ட், வெள்ளி, தங்கம்.